வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் போட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி போட போகிறோம். அது என்னென்னா இரத்த பொரியல். இப்போது நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 57% ஆஃப் உமன், அதாவது 57% லேடிஸ் வந்து அனிமிக்காக இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஏஜ் அட்டன் பண்ண அந்த 15 to 49, 15 வயசுலேருந்து 49 வயசுக்குள்ள லேடிஸ்க்கு வந்து 57% அனிமிக்காக இருக்காங்க. அதாவது அயன் இல்லாமல் அயன் டெஃபிஷியன்சியாக இருக்காங்க. ஸோ அயன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னு அடிக்கடி மயக்கம் வரும், இப்போ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். உடம்பு வெளியே போய் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அயன் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. ஆம்பளைங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 25% அனிமிக்காக இருக்காங்க. ஸோ இந்த ஓவராலில் பார்த்திங்கன்னா இந்த அனிமிக்காக இருக்கிற பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கா விட்டுருங்க, பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்கும் இந்தியன்ஸ். இது எதனாலன்னு சொன்னால் ஒரு அயன் ரிச் ஃபுட்டு எதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ அயன் ரிச் ஃபுட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரத்தம் இருக்குது, ஈரல் இருக்குது, எக் யோக் அதில் அயன் இருக்குது, மில்லட்ஸில் கொஞ்சம் அயன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அயன் நிறைய இருக்கிற ஐட்டங்கள் வந்து நம்ம அதிகம் சாப்பிட்றதில்ல. ஸோ அதை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அயன் கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அயன் ரிச் பிளட் ஆட்டு ரத்தம் பொரியல் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டு ரத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 கிராம் ரத்தத்தில் வந்து 25-26 கிராம் அயன் இருக்கும். ஸோ நிறைய அயன் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அது போக ஒரு 15% ப்ரோட்டீன் இருக்குது. சரி, பிளட் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். கூடுமான வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஆட்டு ரத்தம் கிடச்சதுன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. அனிமிக்காக இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக இருங்க. வாங்க இந்த ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்கு என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. வாங்க வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்தம் அதோட பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ இது ஆட்டு ரத்தம். இது கடைகளில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் ரத்தத்தில் உப்பு போட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து 2-3 தடவை கழுவி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு வெங்காயம், பூண்டு, தேங்காய் துருவல், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, சோம்பு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பொடியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம சோம்பு போட்டுடலாம். சோம்பு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். இப்போது சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகா நல்லா பொரியுது. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சும்மான்னு கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரத்தத்தில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிறுத்து வச்சுருங்க. இது கலரை நல்ல கலர் மாறிடும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அடி பிடிக்காது. கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்குங்க அந்த தண்ணி வத்துற வரைக்கும். இப்போ ரத்தம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது ஸ்டவ் சிம்மில் இருக்குது.
ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு 5-6 பல் பூண்டு 1-2 இடிச்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு, இதையும் 1-2 இடிச்சுக்குவோம். இது 1 ஸ்பூனு ஜீரகம், இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்குவோம். ரொம்ப பொடி பண்ணா கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், பூண்டு 1-2 தான் இடிச்சிருக்கேன். மிளகு சீரகம் ரெண்டுமே சும்மா 1-2 உடைச்சிருக்கு. இப்போ நம்ம ரத்தம் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய், திருகிட தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூட இந்த ரத்த பொரியல் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போது இதில் லாஸ்ட்டாக நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் எல்லாம் இதில் சேர்த்துக்குவோம். பூண்டு பச்சையாக இருக்குமே, அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பூண்டு இதில் லைட்டாக வதக்குனிங்கனாலே நல்லா இடித்ததுக்கு அதுக்கும் நல்லா வாசனை இருக்கும், வதங்கிடும். உங்களுக்கு பச்சை பூண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இந்த பூண்டோட அந்த தேங்காய் துருவல், இந்த ரத்தம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இப்போ நம்ம ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பெண் குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு நாள் பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ரத்த பொரியல் ரெடி. சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரத்த பொரியல் செய்யும்போது என் ஒய்ஃப் ஒரு வார்த்தை, அதாவது பெண்கள் ஏன் அனிமிக்காக இருக்காங்க, அதாவது இந்த 15 வயசுலேருந்து 49 வயசு, அதெல்லாம் வந்து இந்த அவங்க ஃபெர்டைல் பீரியட், அதாவது அவங்க வந்து குழந்தை பெற்றுக்குள்ள தகுதியான பீரியட். அந்த பீரியடில் வந்து நிறைய எவ்ரி மந்த் அவங்க நிறைய பிளட் லாஸ் ஆகும் இந்த பீரியட்ஸ் டைமில். ஸோ அதனால தான் வந்து பெண்கள் நிறைய அனிமிக்காக இருக்காங்க, இதுதான் ரீசன். ஸோ அது உண்மையாக இருக்கலாம். ஸோ அதனால் பெண்கள் முக்கியமாக வந்து இந்த பீரியடில் இருக்கிற பெண்கள் 15 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் வந்து இந்த ரத்த பொரியல் சாப்பிடுங்க, அதாவது பிளட்டு சாப்பிட்டு நிறைய அனிமிக்காக இல்லாமல் இருக்கிறதுனா இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுங்க. லிவரோ, ரத்தமோ, எக் யோக், இந்த மாதிரி அயன் ரிச் டிஷ்ஷஸாக செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் அனிமிக்காக இல்லாமல் நல்லா இருக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா நல்லா கொஞ்சம் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிளகு, பூண்டு, சீரகம் இதில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லாத ஐட்டம் எதுவுமே கிடையாது. இந்த ரத்தம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன், அயன் இதெல்லாம் கொடுக்குது, சப்ளை பண்ணுது. இந்த மிளகு, பூண்டு, சீரகம், பூண்டு வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், மிளகும் அதே மாதிரி தான். ஸோ சளி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பூண்டு, மிளகுலாம் நிறைய சேர்த்துக்குங்க. இந்த ஹெல்த் டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.